ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி சுகம், நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து விஎஸ் பிளாக்ல பேசிக் டெய்லரிங் கிளாஸ்லேருந்து ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வந்து தைக்க போகிறது மிகவும் ஒரு இலகுவான மெத்தடில் மிகவும் ஒரு அழகான ஒரு தையல் தான். வாருங்கள் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து சூப்பர் எம்போஸ் ஸ்விங் தான். மிகவும் ஒரு இலகுவான மெத்தடில் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாருங்கள், குயிக்காக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ வந்து 10ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன். அதே நேரம் வந்து கருப்பு நூல் எடுத்திருக்கிறேன், நோட் போட்டு இருக்கிறேன். அடுத்ததாக லைனிங் எடுத்திருக்கிறேன், லைனிங் கிளாத்து. இது வந்து 2 பீஸ் எடுங்கள். நான் இதில் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். இந்த 2 பீஸில் நாங்கள் வந்து ஒரு பீஸை வந்து அதாவது ஒரு அரை இன்ச்சு நான் முன்னுக்காக விட்டு, அதாவது நான் இந்த 2 பீஸில் அதாவது 1 சென்டிமீட்டர் முன்னுக்காக விட்டு அடுத்த கிளாத்தை வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க விளங்கும். இது வந்து 1 சென்டிமீட்டர் கூடவும் இது வந்து 1 சென்டிமீட்டர் குறைவாகவும் வைக்கிறேன். வச்சுட்டு நாங்கள் இதில் இனி தைக்க வேணும். இதுக்கு நம்ம வந்து பேக் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதே நேரம் வந்து மிஷின் இருக்கிறாங்க, நீங்கள் மிஷினில் தைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த தையல் இப்படி நாங்கள் தைக்க போகிறோம், எவ்விய வீட்டுக்கெல்லாம் நீ தைக்க போகிறோம்னு சொல்லி. இது நீங்கள் வந்து இந்த தையலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நார்மலாக நீங்கள் அதாவது உங்களோட லுங்கி தைக்கிறதுக்கு, அதாவது லுங்கின்னு சொல்லுவார்கள், சாரம்னு சொல்லுவார்கள். இதில் நாங்கள் வந்து அதாவது அரைஞ்சி முன்னுக்காக இருக்க போது அரைஞ்சி நாங்கள் முன்னுக்காக விட்டு இருக்கிறோம். அதே நேரம் வந்து இதில் அரைஞ்சி விட்டு நாங்கள் இந்த சீம், அதாவது இதில் அரைஞ்சி விட்டு சீம் எடுக்க போகிறோம். இந்த சீமை நாங்கள் தைக்கணும். இதில் நாங்கள் வந்து இனி தைக்க வேணும், அதாவது பேக் ஸ்டிச் நாங்கள் தைக்க வேணும். தைச்சிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பேக் ஸ்டிச் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் முதலே டெய்லரிங் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இதில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதாவது இந்த நூலில் நோட் போடணும், நோட் போட மறந்துடாதீங்கள். இதில் நான் இனி தைக்கலாம் பாருங்கள். அதாவது நாங்கள் இந்த மார்க் பண்ணின இதுக்கு நேராக நாங்கள் முதல் தைக்க வேணும். முதல் ஒரு கட்டு போட்டுட்டு, அதாவது முதல்ல ஒரு நோட் போடுவோம், அதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் அதிலேருந்து தொடங்கி நாங்கள் தைச்சு கொண்டு போகணும். அதாவது இந்த பேக் ஸ்டிச்சு அதாவது கீழுக்கு மேலுக்கும் ஒரே மாதிரி வரும். நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கீழுக்கும் மேலுக்கும் ஒரே மாதிரி வரும், கொஞ்சம் கொடுத்து மாறாமல். நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது இந்த பேக் ஸ்டிச். இதை நாங்கள் ஃபுல்லாக அதாவது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விடும். நாங்கள் எங்கே குத்துறோமோ அதிலேருந்து முதல் நாங்கள் எங்கே குத்தி எடுத்தோமோ அந்த இடத்துல குத்தி அதுக்கு முன்னுக்காக நாங்கள் எடுக்க வேணும். இந்த நீடில் அதாவது இதில் குத்தி முதல் குத்தின அந்த இடத்துல இந்த நீடில் குத்தி முன்னுக்காக வரும். இதைத்தான் நாங்கள் பேக் ஸ்டிச் பின்னுக்கு முன்னுக்கு ஒரே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கொடுத்து விலகாமல் வெறும். நீங்கள் கிட்டவாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் ஸ்டிச்சை நான் முதலையெல்லாம் காட்டியிருக்கிறேன். நான் இப்போ புதுசாக பார்க்குறவர்களுக்கு தான் இது இப்போ நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை ஃபுல்லாக தைச்சிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கிளாத்தை நாங்கள் விடிச்சா இப்படித்தான் இருக்கும். இதில் வந்து அதாவது 1 சென்டிமீட்டர் ஒரு பீஸ் இல்லாமல் இதில் ஒரு பீஸ் சேர்த்து அதாவது நாங்கள் இப்படி வச்சு நாங்கள் தைச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை இப்படி விரித்து போட்டு முதல் நாங்கள் வந்து இப்படி அழுத்த வேணும். அழுத்திட்டு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அழுத்தி போட்டு அதாவது இந்த 1 சென்டிமீட்டரை நாங்கள் இப்படி மடிக்க வேணும். அதாவது இந்த சீமோட சேர்த்து நாங்கள் இதை இப்படி மடிக்க வேணும். மடிச்சிட்டு நாங்கள் வந்து இந்த பக்கம் இப்படி திருப்ப வேணும். திருப்பிட்டு இந்த நேருக்கு நாங்கள் தைக்க வேணும். அதாவது இப்படி தவிர போது இந்த நேருக்கு நாங்கள் தைக்க வேணும். இது வந்து இந்த தையல் எங்கெங்கே விரும்பண்டா நாங்கள் அதாவது சரம் தைக்க, அதாவது லுங்கின்னு சொல்லுவார்கள், லுங்கி தைக்க நாங்கள் அந்த இடத்துக்கு இந்த தையலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவிப்போம். மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்கள் ஆண்களின் ஷர்ட்டு ஜீன்ஸுகளுக்கெல்லாம் இந்த தையல் வரும். மிகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் அதாவது நார்மலான
ஒரு ஸ்டிச்சிங் தான், அதாவது பேக் ஸ்டிச் தான் இதுக்கு நான் போட போகிறேன். அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி இருக்க போகுது. இதுக்கும் பேக் ஸ்டிச் தான். நான் வந்து அதாவது 2 நூல் எடுக்காமல், அதாவது டபுள் நூல் எடுக்காமல் ஒரு லைனில் தான் நான் தைக்க போகிறேன். அதாவது ஒரு நூல் எடுத்து தான் நான் தைக்க போகிறேன். இதில் டபுள் நூல் போடாமல் ஒரு லைன்லாம் எடுத்து தைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அதாவது இதை அப்படி நாங்கள் வடிவாக மடிச்சுட்டு இதிலேருந்து நாங்கள் தைக்கணும். இதுலேருந்து நாங்கள் நோட் போட்டு தைக்க தொடங்கணும். பாருங்கள், நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி வரப்போதண்டு. இது அப்படி கீழுக்காக நோட் போட்டுட்டு நோட் போட்டுட்டு இதுலேருந்து நாங்கள் பேக் ஸ்டிச் நாங்கள் தைக்கணும். அதாவது பின்னுக்கு முன்னுக்கும் தையல் வரப்போதும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பின்னுக்கும் இப்படி வரும், முன்னுக்கும் இப்படி வரும். பாருங்க, நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். அதாவது சின்ன சின்னனாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக தைக்காதீங்க. இந்த பேக் ஸ்டிச்சை இல்லை குட்டி குட்டியாக தையுங்க. இதில் நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் பெருசாக நான் தைக்கிறேன். இது வந்து நீங்கள் சின்ன சின்னதாக தையுங்கள். மிஷின் இருக்கிறாக்கள் நீங்கள் மிஷினிலேயே தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் இல்லாதாக்கள் நீங்கள் இதில் தைக்கலாம். இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போது. நாங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம். இந்த மடிப்பையும் வடிவாக நீங்கள் நீட்டாக மடித்து விடுங்க. இப்படி மடிச்சுட்டு தையுங்க. இது வந்து லுங்கி, அதே நேரம் வந்து பெட்ஷீட்டு சைட்டுகள் எல்லாம் நாங்கள் மடித்து தைக்க நல்லா நீட்டாக தைக்கணும். அதே மாதிரி நாங்கள் இந்த சைட்டுகள் அதாவது அதே நேரம் வந்து நாங்கள் இப்போ 2 துணி ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ணின இடம் தெரியாமல் இருக்கணும்னா நாங்கள் இப்படித்தான் கூட தைப்போம். இது வந்து கூட நீங்கள் இப்போ அதாவது லுங்கி, அதே நேரம் வந்து அதாவது ஷர்ட்டுகள், ஜீன்ஸுகள், ஆண்களின் உடுப்புகளுக்கு தான் கூட நாங்கள் இப்படி தைக்கிறத பார்த்துருப்போம். அதாவது இப்படி மடித்து தைச்சிருப்பீங்கன்னா மிகவும் அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் தைச்சிட்டு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நீங்களும் தொடர்ந்து நல்லபடியாக படித்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட் செய்கிறீங்க. உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ப்ளஸ் பண்ணுறீங்க. உண்மையில் அதாவது அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னை வாழ்த்துறீங்க. உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதாவது வாழ்ந்த பிறகும் எங்களோட காலங்கள் முடிந்த பிறகும் இந்த புண்ணியங்கள்லாம் எங்களை தொடரும். நாங்கள் பணம் சேர்க்கிறத பெருசாக எடுக்காமல் நாங்கள் நல்ல காரியத்தை நாங்கள் முன்னெடுக்கணும். நான் அதைத்தான் நினைக்கிறது. பணமும் சேர்க்கத்தான் வேணும், நான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் என்ன, நாங்கள் நல்ல விஷயங்களை, அதாவது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுல உண்மையில் எனக்கு சந்தோஷம்தான். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு அது கடவுள் தந்த வரமாகத்தான் நான் இதை இணைக்கிறேன். அதை வந்து நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதில் உண்மையில் ஒரு ஆசிரியர் எப்படி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாங்களும் நல்ல ஒரு நீட்டாக சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நாங்கள் படித்ததை சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அதாவது என்னுடைய இந்த டெய்லரிங் கிளாஸில் நான் ஒவ்வொரு கேள்வியும் நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேணும். சரியான பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு வர போகிறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணும். அதாவது கொமெண்ட்ஸில் வந்து பதில் சொல்ல வேணும். சரியான பதில் சொல்ல வேணும். அதே நேரம் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் பதில் சொல்ல வேணும். அப்படி நீங்கள் சொல்லி கொண்டு வரும்போது அதாவது இந்த டெய்லரிங் கிளாஸ் முடியும் போது நான் அவர்களுக்கு குழுக்கள் மூலம் அவர்களுக்குரிய அந்த ஹிப்டை நான் கொடுப்பேன். அதாவது தையல் மிஷின் நான் கொடுக்க போகிறேன்.
உண்மையில் இது ஒரு பெரிய விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால், இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மிஷின் பண்றதே சரியான கஷ்டமாக இருக்கும். அப்ப அப்படி இருக்கைக, நாங்கள் இப்படி செய்வது உண்மையில் ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் போக போக நான் இன்னும் கூட்டிக் கொண்டு போவேன். இப்ப வந்து அதாவது இந்த டெய்லரிங் கிளாஸ் முடியேக்க நான் இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பரிசை நான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். அதே நேரம் வந்து நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்து என்னுடைய கேள்விகளுக்கு, அதாவது வினாக்களுக்கு விடை தாருங்கள். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு வகையில அவர்களுக்கும் ஒரு அதாவது சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இப்ப நிறைய பேருக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ் வெளியில போய் படிக்க கஷ்டமாக இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறவர்களுக்கு உண்மையில் நாங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன உதவி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும். உண்மையில் நான் இப்ப இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறேன். எனக்கு சரியா உடம்பு சரியில்லை. அதாவது எனக்கு ஃபீவர், காய்ச்சல். அப்படி இருக்கைக்க நான் அப்படி இருந்தும் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், இப்போ நிறைய பேர் வீடியோவை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. அதாவது தையல் கிளாஸ் தொடங்கிட்டோம். நாங்கள் என்னதான் கஷ்டம் வந்தாலும் இதை முடிச்சே ஆகணுமென்று எனக்கு ஒரு வைராக்கியத்தோட நானும் பழுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களால் இயலக்கூடிய அதாவது உங்களால் இயலும் என்று சொல்லி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களாலையும் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். உண்மை சொல்ல போனால் எனக்கு சரியான உடம்பு சரியில்லை. அதாவது துப்புரவுக்கு என்னால் இயலாமல் இருந்தாலும் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி நான் இது செய்து கொண்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதாவது படாமல், அதாவது சோம்பறிப்படாமல், சில பேர் உண்மையில் சோம்பறிப்படுவார்கள். எல்லாரும் தானே வீடியோ போடுறார்கள், எல்லாரும் தானே தையல் கிளாஸ் சொல்கிறார்கள் என்று. உண்மையில் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லித் தருவார்கள். நான் படித்ததைத்தான் நான் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு வகையில் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், அவர்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து தச்சு முடிஞ்ச பிறகு நான் கடைசியாக நோட் போட்டுட்டு நான் இதில் கட் பண்ணுறேன். அதாவது சூப்பர் எம்போஸ் ஸ்விம்மிங் வந்து மிகவும் அழகாக நாங்கள் தச்சு முடிஞ்சது. இப்படித்தான் லுங்கி, அதே நேரம் வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் அதாவது ஆண்களின் ஆடைகளுக்கும் இதே மாதிரி தைப்போம். மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்லா நீட்டாக நாங்கள் தைக்க வேணும். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், கவனித்து தையுங்கள். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. இது நாங்கள் வந்து நார்மலாக ஒரு துணி நாங்கள் பொருத்தும் போது அந்த துணின்ற அந்த மிகுதி, அதாவது அந்த நூல் பகுதிகள் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைச்சா நாங்கள் இந்த பார்த்து கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லை, மிஷினின்ற அதாவது ஒரு சிஸ்டர் கமெண்ட் செய்திருந்தவா மிஷினின்ற பாகங்கள் இதெல்லாம் சொல்லி உண்மையில் அதெல்லாம் சொல்லித் தருவேன். அதெல்லாம் உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸில் நான் ஃபுல்லாக எல்லாமே சொல்லித்தர போகிறேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பார்த்து கொண்டு வாருங்கள். அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ நான் போடுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள். என்னுடைய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லி உங்களுடைய பரிசுகளை நீங்கள் தட்டி செல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி வந்து இந்த டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் இதை பிட் பண்ண போகிறோம். இதில் எழுதுங்கள் சூப்பர் எம்போஸ் ஸ்விம்மிங்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் இதில் வந்து உங்களோட கோப்பியில் பிட் பண்ணி விடுங்கள். இதில் எழுதுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னத்துக்கு நாங்கள் பாவிக்க போகிறோம்னு சொல்லி எழுதுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டு நீங்கள் எழுதிட்டு பிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதில் வீணா கேட்க போகிறோம் உங்களுக்கு. இந்த சூப்பர் ரெயின்போ ஸ்விம்மிங் வந்து நாங்கள் எந்தெந்த இடங்களில் பாவிப்போம், அதாவது எந்தெந்த உடுப்புகளுக்கு நாங்கள் இதில் பாவிப்போம்னு சொல்லி நீங்கள் இதில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி கேட்பேன். நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேணும். அதாவது விட நீங்கள் இதில் கொமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதாவது இந்த ஸ்விம்மிங் வந்து, அதாவது இந்த சூப்பர் ரெயின்போ ஸ்விம்மிங் வந்து நாங்கள் எந்தெந்த ஆடைகளுக்கு பாவிப்போம் என்று சொல்லி நீங்கள் இதில் கமெண்ட் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.